நீ ஏதோ இன்டர்வியூ போகணும்னு சொன்னல, நீ போயிட்டு வந்துரு. அண்ணே, அது நாளைக்கு தான். இன்னைக்கு சண்டே தானே. ஓ, அதனால என்ன, இன்னைக்கே போயிட்டு வந்துடலாம்ல. ஏது நாளைக்கு இன்டர்வியூக்கு நான் இன்னைக்கு எப்படி நான் போக முடியும்? பூரணி, உங்க அண்ணன் காலையிலேயே மூளையை கலட்டி வீட்டுல வச்சுட்டு வந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். பாத்துக்கா, மூளையே சரியில்லையாமா? என்ன பூர்ணி, இன்டர்வியூ போலியா? சரியா போச்சு போ. அண்ணே, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஏதோ ஒரு யோசனையிலே இருக்க? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். எங்க இருக்க? ஆள் தான் இங்க இருக்கு. கவனம் முழுக்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. என்னண்ணே, அண்ணிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அவங்க எதுவும் உன்கிட்ட சொன்னாங்களா? ஏன், என்னாச்சு? அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லல. என்னாச்சு சொல்லு. அண்ணே, அது வந்து அதனாலதான் அண்ணி உன்கிட்ட பேசாம கொஞ்சம் விலகியே இருந்திருப்பாங்க. டேய், உங்க அம்மா உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டாள்ல? பெத்த பிள்ளைங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற அம்மாங்க நாட்டுல குறைஞ்சு போயிட்டாங்க போல. அண்ணே, நீ எதுவும் நான் சொன்னதை போய் அம்மா கிட்ட கேட்டுறாதண்ணே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூர்ணி, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. இது எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். சரிண்ணே, மாமா பாத்துக்க. சரி முகா, போயிட்டு வா. நான் வரேனே. பாத்து போ. ஏய் தனு வந்துட்டாடி. வந்துட்டாளா? என்னாச்சு தனு, காலையிலே டயர்டா வர? ஆமா நந்தினி, கோட்டர்புரம் வரைக்கும் ஒரு சவாரி. டிராபிக்ல போயிட்டு வரதுக்குள்ள அப்பப்பப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. பாருடா, காலையிலேயே பெரிய சவாரி எடுத்துட்டு போல இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 2 சவாரி கிடைச்சா போதும். அதோட முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். இல்லனா பக்கத்து தெரு பாய் கடை வரைக்கும்னு சின்ன சின்ன சவாரியா பொழுதன்னைக்கும் காத்து கிடக்கணும். என்ன கதர் சார் நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. எங்கேயே நின்றுட்டு இருந்தா வந்து என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு கேட்டாலும் கேட்பாரு. பேசாம கிளம்பிடலாம்.